கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் டீச்சிங் அண்ட் பிரைமரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக தரம் 5 மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பாகம் 17. நீங்கள் இந்த பேப்பரை முதலாக பார்க்குறவங்க என்னென்னு சொன்னால், இதற்கு முதல்ல நடந்த வினாத்தாள்கள் தொடர்பான தெளிவு வேணுமாக இருந்தேன்னு சொன்னால், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது. அதனூடாக சென்று உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஓல் கொடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸை உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம். அத்தோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிரயோசனம் இருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுறதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க முதலாவது வினாவுக்குள்ளே போவோம். பாருங்க, 3, 4 ஆகிய வினாக்களுக்கு தரப்பட்ட உருக்களை அவதானித்து விடை தருக. இன்னைக்கு 2 வினாக்கள் தந்திக்கிறாங்க. வினாக்கள் தந்திக்கிறதோட சில அதாவது 2 உருவங்கள் தந்திக்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன செய்யணும், இனி கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு விடை செய்யணும். முதலாவது படத்தை பாருங்கள். 2 ஆகாய விமானங்கள் தந்திக்கிறாங்க. அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, ஏபி ஆகிய உருக்களுக்கும் இடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளன, எத்தனை வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கிட்டான். இந்த படத்தை பாருங்க. இது முதலாவது படம். தந்திக்கிற வினால இது முதலாவது படம். இந்த படத்துக்கும் இந்த படத்தை வச்சு எத்தனை வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. நல்லா இந்த படத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எத்தனை வேறுபாடு அளிக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினா தான் என்ன செய்யணும், உங்களுக்கு எத்தனை வேறுபாடு இருக்குன்னு சொல்லி இலகுவாக எண்ணி பார்த்துக்கொள்ளலும். இன்றைக்கி இந்த படத்தை பாருங்க. நான் இந்த படங்களில் காணப்பட்ட வித்தியாசங்களை குறிப்பிட்டு காட்டிக்கிறேன். பாருங்க, இதில் இந்த ஆகாய விமானத்தில் இருக்கிற வித்தியாசமான அமைப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டிக்கிறேன். எப்படி உங்களை மார்க் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கேள்வி செய்த மிச்சம் இலகுவாயிருக்கு. பாருங்க, 4 வித்தியாசங்கள் காணப்படுது. இத்தனை வித்தியாசங்கள் காணப்படுது. 4 வகையான வித்தியாசங்கள் காணப்படுறத நான் 4 நிறத்தால் உங்களுக்கு குறித்து காட்டிக்கிறேன். இப்போ விளங்குதா? அப்போ இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு ஏபி ஆகிய உருக்களுக்கும் இடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளன, எத்தனை வேறுபாடுகள்? 4 வேறுபாடுகள் தான் காணப்படுது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 2 சப்பாத்துக்கள் தரப்பட்டு அதில் என்ன விட வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு 2 தரப்பட்டிக்கு 2 உருக்கள் தந்திக்கிறத பாருங்க. 2 வகையான உருவங்கள் தந்திக்குது. இது உரு சி, இது உரு டி. சரியா? அப்போ இன்னைக்கு என்ன வித்தியாசம் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. அதில் தந்திக்கிற விட முதலாவது 4லும் குறைவாகவும், 2வது விட 4ஆகவும், 3வது விட 4லும் கூடவாகும் சொல்லி விடைகள் தந்திக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 2 ஷூக்கும் இடையிலான வித்தியாசங்கள் எத்தனை காணப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதாவது 4 விட குறைவாய்க்குதா அல்லது 4 விட கூட வைக்குதா அல்லது 4லும் 4ஆன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பாருங்கள், இது 2ஐயும் கிட்ட நல்லா பாருங்கள். இது தரப்பட்டிருக்கிற முதலாவது ஷூ உரு சி, அடுத்தது உரு டி. இது உரு சி, இது உரு டி. சில வித்தியாசங்களுக்கு இது நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது மார்க் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், இந்த 2 படத்துலையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டிக்கிறேன். இது தந்திக்கிற முதலாவது படத்துலேருந்து 4 இடங்களை குறிப்பிட்டு காட்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஷூலையும் அதே நிறத்தில் 4 இடங்களையும் குறிப்பிட்டு காட்டிக்கிறேன். அப்போ 2 படத்தையும் பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி விளங்குது, 4 விட குறைவானதாக விளங்குதா, 4ஆக விளங்குதா, அது 4ஐ விட கூடவான்னு சொல்லி விளங்குது. அதாவது 2 ஷூக்கும் இடையிலான வித்தியாசங்கள் எத்தனை, 4 ஆகும். 2 உருவத்துக்கும் இடையிலான வித்தியாசம் எத்தனை, 4 ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 6ஆம் இடத்தில் வரத்தக்க அட்டையை தெரிவு செய்க.
கேள்வியை பாருங்கள். கீழே தரப்பட்ட கோலம் தொடர்ந்து செல்லும் போது 6ஆம் இடத்தில் வரத்தக்க அட்டையை தெரிவு செய்யட்டாம். இன்றைக்கி 3 கோலங்கள் தந்திருக்கிறாங்க. அந்த அதில் வந்து 6ஆவது இடத்துல என்ன கோலம் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு பொருத்தமான விடையிட்ட கீழே என்ன செய்யணும், நாங்கள் கோடு போடணும். அந்த கோல அமைப்பு முதல்ல நல்லா பாருங்கள். முதலாவது வந்து 1ம் 6ம் புள்ளிய முதலாவது காட்டப்பட்டிருக்கிற புள்ளி எத்தனை, 1ம் 6ம். அதே போல் 2ம் 5ம், அடுத்த 3ம் 4ம் தந்திருக்கிறாங்க. 4 5 6 4ம் தந்தியில் 5ம் தந்தியில் 6ஆவது தான் என்ன செய்யணும், நாங்கள் கண்டுபிடிக்கணும். இது மிச்சம் லேசான கேள்வி. பாருங்கள் இந்த கேள்வியை. அந்த முதலாவது பாக்ஸுக்குள்ளே எப்படி அந்த புள்ளிகள் கூடிக்கொண்டு போகுது, 1 2 3ன்னு சொல்லி கூடிக்கொண்டு போகுது. அதே மாதிரி 2ஆவது பாக்ஸில் பாருங்கள் புள்ளல் 6 5 4 குறைஞ்சி கொண்டு போகுது. பார்த்தா விளங்குது உங்களுக்கு. முதலாவது பெட்டியில் ஒவ்வொரு பிரிக்கப்பட்டு தணிக்குது. அந்த ஒவ்வொரு பெட்டிலையும் முதலாவது இருக்கிற புள்ளிகள் வந்து கூடிக்கொண்டு போகுது. 1 2 3 சொல்லி என்ன செய்யுது, கூடிக்கொண்டு போகுது. அதேமாதிரி அதில் வந்துக்கிற 2ஆவது பெட்டியில் என்ன செய்யுது, 6 5 4ன்னு சொல்லி அந்த புள்ளிகள் என்ன செய்யுது, குறைஞ்சி கொண்டு போகுது. என்ன கேட்டிக்கிறாங்க, 6ஆவது இடத்துல என்ன வரும்னு சொல்லி. அப்போ எப்படி வரும், முதலாவது பெட்டியில் என்ன செய்யுது, புள்ளிகள் கூடிக்கொண்டே போகுது. இப்போ 3ன்னு சொன்னால் அடுத்து வரும் 4, அடுத்தது 5 6. இப்போ முதலாவது பெட்டியில் எத்தனை, 6 புள்ளிகள் வரணும். முதலாவது பெட்டியில் 6 புள்ளிகளும், 2ஆவது பெட்டியில் பாருங்க 6 5 4, அப்புறம் 3 2 1. 6ஆவது இடத்துல என்னது, 1 வரணும். விளங்குதா? முதலாவது பாக்ஸில் என்னது 6ம், 2ஆவது பாக்ஸில் 1ம் வரணும். முதலாவது பாக்ஸில் 1 1 என்ன செய்யுது, கூடிக்கொண்டு போகுது. 2ஆவது பாக்ஸில் 1 1 என்ன செய்யுது, குறைஞ்சி கொண்டு போகுது. அப்படி குறைஞ்சி கொண்டு போன நேரம் முதலாவது பாக்ஸில் குறைஞ்சி கொண்டு போகுது. அப்படி பார்க்குற நேரம் முதலாவது பாக்ஸில் 6ம், 2ஆவது பாக்ஸில் 1ம் வரணும். அப்போ இங்கே எத்தனாவது விடை பொருத்தமான விடை, 3ஆவது விடை தான் பொருத்தமான விடை. இந்த கேள்வி விளங்குதா? மிச்சம் புள்ளிகள் தந்திக்கிறான்னு சொல்லி அப்படி இப்படி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிச்சம் லேசான விஷயம். உன்னிப்பாக பார்த்தேன்னு சொன்ன என்ன செய்யலும், இந்த கேள்விக்கு லேசாக விடை அளிக்கலும். அடுத்த கேள்வியை பாருங்க. கீழுள்ள இருக்குகளின் முழு நீளத்தையும் அதே விதத்தில் பயன்படுத்தி ஒரு வடிவத்தை அமைக்க முடியுமான தொகுதி எது? கேள்வியை நல்லா பாருங்கள். கீழுள்ள இருக்குகளின் முழு நீளத்தையும் அதே விதத்தில் பயன்படுத்தி இங்கே அமைப்பொன்று தந்திக்குதே, இந்த வடிவத்தை அமைக்க முடியுமான தொகுதி எது? அப்போ இன்னைக்கு அந்த வடிவம் ஒன்று தந்திக்கிறாங்க. இந்த வடிவத்தை அமைக்கிறதுக்கு இன்னைக்கு தரப்பட்டிக்க ஈர்க்குகள் இந்த ஈர்க்கு தொகுதி வந்து பொருத்தம்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள் புள்ளல். மேலுள்ள 2 கோடு வந்து ஒரே அளவு வைக்குது. கீழே தரப்பட்டிருக்கிற 2 கோடு துணு வந்து என்ன செய்யுது, அதை விட கொஞ்சம் நீளமாக இருக்குது. அப்போ 2 ஈர்க்கள் வந்து ஒரே அளவாகவும் இன்னும் 2 ஈர்க்கள் வந்து அதை விட கொஞ்சம் நீளமானதாகவும் நிற்கணும். அப்போ 2 இருக்கு என்னது, ஒரே அளவான அமைப்பிலையும் இன்னும் 2 ஈர்க்கு குச்சிகள் என்னது, அதை விட கொஞ்சம் நீளமானதாக மீக்கும். அப்போ இன்றைக்கி நாங்கள் தரப்பட்டிருக்கிற விடைகளை பார்ப்போம். விடைகளை பார்த்தோன்னு சொன்னால் முதலாவது விடையை பாருங்க. 4 ஈர்க்கு குச்சிகளும் ஒரே அளவில் இக்குது. அப்போ என்ன செய்யலாம், இந்த முதலாவது ஈர்க்கு குச்சி வச்சு என்ன செய்யலாம், அந்த உருவத்தை அமைக்க இயலாது. இதில் 2வது விடையை பாருங்கள் புள்ளைகள். ஒவ்வொரு ஈர்க்கு குச்சிகளும் ஒவ்வொரு அளவில் இக்குது. ஒன்று நீளமாக ஒன்று கட்டையா அப்படின்னு சொல்லி தந்தில என்னது, நாங்கள் இந்த உருவத்தை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு 2 ஈர்க்கு குச்சிகள் ஒரே அளவுலையும் அடுத்த 2 ஈர்க்கு குச்சிகளும் என்ன செய்யணும், ஒரே அளவிலையும் மீட்கணும். இப்போ இந்த விடையும் வந்து ஏற்றுக்கொள்வது கஷ்டமானது. 3வது விடையை பார்ப்போம். 3வது பாருங்க. 2 ஈர்க்கு குச்சிகள் ஒரே அளவில் இருக்குது. மற்ற ஈர்க்கு குச்சிகள் 2ம் அதை விட கொஞ்சம் நீளமானதாக மிக்குது. அப்போ இன்னைக்கு தரப்பட்டிருக்கிற உருவம் சரியான முறையில் அமைக்கிறதுக்கு எத்தனாவது விடை பொருத்தமான விடைக்கும்? 3வது விடை. ஏன் 3வது விடை பொருத்தம்? மேலே உள்ள 2ஐயும் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் சிறிய அளவிலான ஈர்க்கு குச்சி தேவை. அதை விட கீழே 2க்கும் அதை விட கொஞ்சம் நீளமான ஈர்க்கு குச்சிகள் தேவை. இப்போ இன்னைக்கு தரப்பட்டிருக்கிற அமைப்பை உருவாக்குறதுக்கு பொருத்தமான ஈர்க்கு குச்சிகள் காணப்படுற விடை எத்தனாவது விடை? 3வது விடை.
அடுத்த கேள்வியை பாருங்க. இவ்வினாத்தாளின் முதலாம் பக்கத்திலுள்ள தகவலுக்கேற்ப சரியான விடையை தெரிவு செய்க. இவ்வினாத்தாளின் முதலாம் பக்கத்திலுள்ள தகவலுக்கேற்ப சரியான விடையை தெரிவு செய்க. பாருங்க, இந்த வினாத்தாளில் முதலாம் பக்கத்தில் என்ன தந்திக்குதுன்னு சொல்லி அதை வச்சு எங்களுக்கு விடையை தெரிவு செய்யட்டா. இவ்வினாத்தாளிலுள்ள வினாக்களின் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்களின் எண்ணிக்கையிலும் கூடவாகும். இந்த வினாத்தளப்புலல் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நான் தான் உங்களுக்கு முன் பேஜை காட்டுறேன். இந்த பாருங்க, இதுதான் என்னோட பரீட்சை பேப்பரில் முதலாவது பக்கத்தில் தரப்பட்டிருக்கிற விஷயம். அதாவது ஒரு மணித்தியாலமும் 40 வினாக்களும். அப்போ இதை வச்சு என்ன செய்யப்பட்டிருக்குது, கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. இந்த வினாத்தால் 40 கேள்விக்கு தான், அதுக்கு என்னது ஒரு மணித்தியாலம் தாராங்களாம். இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு விடையை செய்யணும். பாருங்கள், முதலாவது விடைய இவ்வினாத்தாளில் வினாக்களின் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்கள் எண்ணிக்கையிலும் கூடவாகும். அதாவது இந்த வினாத்தால் 40 வினாக்கள் சந்திக்கிறாங்க, தரப்பட்டுள்ள நிமிடங்கள் எண்ணிக்கையை விட கூடையாம். இதில் எத்தனை நிமிடங்கள் இருக்குது, இதில் 60 ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள், 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போ தரப்பட்டிருக்கிற வினாக்கள் எத்தனை, 40 வினாக்கள். இருக்கிற நிமிடங்கள் என்னது, 60 நிமிடங்கள். அப்போ முதலாவது விடையில் என்னது பாருங்க, வினாக்கள் எண்ணிக்கையை விட விடையளிக்க தரப்பட்ட நிமிடங்கள் எண்ணிக்கையிலும் கூடவாகும். வினாக்கள் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்கள் எண்ணிக்கையை விட கூடவாகும். அப்படியா, இல்லை, வினாக்கள் 40 இருக்குது, நிமிடங்கள் 60 இருக்குது. அப்போ வினாக்கள் குறைவாகவும் நிமிடங்கள் அதிகமாகவும் காணப்படுது. இப்போ ரெண்டாவது விடையை பாருங்கள். இவ்வினாத்தாளில் வினாக்களின் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்களின் எண்ணிக்கையிலும் குறைவாகும். பாருங்கள், இந்த வினாத்தாளில் தரப்பட்டுள்ள வினாக்கள் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிட எண்ணிக்கையை விட குறைவுன்றதான் சரியான விடை, பொருத்தமான விடை. இருந்தாலும் நாங்கள் மூணாவது விடையை பார்ப்போம். இவ்வினாத்தாளில் வினாக்களின் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்களின் எண்ணிக்கைக்கு சமனாகும். பாருங்கள், வினாக்கள் 40 இருக்குது, நிமிடங்கள் 60 இருக்குது. அப்போ சமமாக இல்லை. அப்போ ரெண்டாவது விட இன்னைக்கு பொருத்தமான விடை. அதாவது இவ்வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கை விடையளிக்க தரப்பட்டுள்ள நிமிடங்கள் எண்ணிக்கையிலும் குறைவாகும். வினாக்கள் 40 இருக்குது, நிமிடங்கள் 60 இருக்குது. அப்போ எத்தனாவது விடை பொருத்தமான விடை, இரண்டாவது விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பக்கத்தின் இரு பக்கங்களில் இலக்கங்கள் பொறிக்கப்பட்ட விதம் முதலில் காட்டப்பட்டுள்ளது. அதே விதத்தில் இலக்கங்கள் பொறிக்கப்பட்ட விடையை தெரிவு செய்க. பாருங்க, இனி முதலாவது விடையில் இதே அமைப்பில் விடை எண்கள் தரப்பட்டிருக்கிற புத்தகத்திட பக்கங்கள் தெரிவு செய்யட்டாம். பாருங்கள், ஒரு பக்கத்தில் 9, 6, 5, அடுத்த பக்கத்தில் 36, 24, 20ன்னு சொல்லி இருக்குது. இதே அமைப்பில் எந்த பக்கம் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இது முதலாவது விடை, இது இரண்டாவது விடை, இது மூன்றாவது விடை. பாருங்க, இந்த புத்தகத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன புள்ளல் 5 ஒரு 4 பெருக்கினால் 5 4 20, அதேமாதிரி 6 4 24, 9 4 36. அதாவது 4 எல்லா எண்களும் 4 பெருக்கினு சொன்னால் வரக்கூடிய விடைகள் தான் அடுத்த பக்கத்தில் சந்திக்குது. 9 36, 6 24, 5 4 20. இதே அமைப்பில் அடுத்த விடைகள் மிக்குதான்னு பார்ப்போம். புத்தகத்தின் பக்கங்களும் 7 2 14, 6 2 6 அப்படின்னு சொல்லி தந்திக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது விடையை பாருங்கள். அடுத்து 4 16, 3 9, 2 10. அதுவும் அந்த அமைப்பில் காணப்படலை. மூன்றாவது விடையை பார்ப்போம். இது பார்த்தோன்னு சொன்னால் 6 4 பெருக்கினால் 24, 8 4 பெருக்கினால் 32, 12 4 பெருக்கினால் 48. அப்போ நான் இதை பார்த்தேன்னு சொன்னால் முதலாவது தரப்பட்டிருக்கிற அதே அமைப்புக்கு பொருத்தமான அமைப்பில் எந்த நூலோட பக்கம் காணப்படுது, மூன்றாவதாக தரப்பட்டிருக்கிற விடையிட பக்கங்கள் தான் காணப்படுது. அதாவது இந்த முதலாவது புத்தகத்தின் ஒரு பக்கமும் அடுத்த பக்கம் என்ன செஞ்சுக்க 4 பெருக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே தரப்பட்டிருக்கிற மூன்றாவது விடையிலையும் ஒரு பக்கம் 4 பெருக்கி அடுத்த பக்கத்தில் எண்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ முதலாவது இங்கே தரப்பட்டிருக்கிற புத்தகத்தின் பக்கங்களுக்கு பொருத்தமான பக்கம் எது, மூன்றாவதாக உள்ள படம் தான் பொருத்தமானதாக இருக்குது.
அடுத்த பாருங்க, பின்வரும் கவிதையை வாசித்து 9, 10 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இந்த கவிதையை நல்லா வாசிக்கணும். பாருங்க, காலை மாலை உலாவினிதம் காற்றி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இன்னொரு தடவை வாசிக்கும் கவிதையை. காலை மாலை உலாவினிதம் காற்றி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்னு சொல்லி இந்த கவிதை தந்திக்குது. இந்த கவிதையில் கேட்டிக்கிற வினாக்களை பார்ப்போம். இக்கவிதையில் குறிப்பிடப்படும் முக்கியமான செய்தி யாது? இந்த கவிதையில் குறிப்பிடப்படுற என்ன முக்கியமான செய்தின்னு சொல்லி கேட்டு 3 விடைகள் தந்திக்கிறாங்க. அந்த 3 விடைகளை பார்ப்போம். காலை மாலை உலாவி வருவோர் காலை காலன் தொடுவான். காலை மாலை உலாவி வருவோர் காலை காலன் தொடுவான்னு சொல்லி முதலாவது விடை தந்திக்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் உலாவி வர வேண்டும். 3வது விடை, காலை மாலை உலாவி வருவோர் காலன் ஆவார்கள். பாருங்க பிள்ளைகள், 2வது விடை 3வது விடையும் பாருங்க. காலையிலும் மாலை உலாவி வர வேண்டும் சொல்லிக்கிறாங்களா? உலாவி வர வேண்டும் கட்டாயப்படுத்தில்ல. 3வது விடை பாருங்க, காலை மாலை உலாவி வருவோர் காலன் ஆவார்ன்னு சொல்லிக்குது. காலை மாலை உலாவி வரவன் காலன் சொல்லப்பட்டிக்குதா? உலாவி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலை மாலை உலாவி வருவோர் காலன் சொல்லப்பட்டில்லை. 1வது விடையை பாருங்க, காலை மாலை உலாவி வருவோர் காலை காலன் தொடுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எத்தனாவது விடை இன்னைக்கு பொருத்தமான விடை? 1வது விடை தான் பொருத்தமான விடை. இக்கவிதையில் குறிப்பிடப்படும் முக்கியமான செய்தியாது? காலை மாலை உலாவி வருவோர் காலை காலன் தொடுவான். அடுத்த கேள்வி பாருங்க, இக்கவிதை வரிகளில் தரப்பட்ட கருத்துக்களை சொற்களில் முறையே காட்டும் விடை எழுதுக. இக்கவிதையில் வரிகளில் தரப்பட்ட கருத்துக்களை சொற்களில் முறையே காட்டும் விதம் விடை எழுது சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பட்டியலில் 3 விடையை பாருங்க. உலாவுதல், காற்று வாங்குதல், காலை கும்பிடுதல், காலன் ஓடிப்போதல் சொல்லி 1வது விடை. 2வது விடை, காற்று வாங்குதல், உலாவுதல், காலை கும்பிடுதல், காலன் ஓடிப்போதல் 2வது விடை. அது தரப்பட்டிருக்கிற விடை காற்று வாங்குதல், உலாவுதல், காலன் ஓடிப்போதல், காலை கும்பிடுதல் சொல்லி 3 விடைகள் தந்திக்கிறாங்க. 1வது விஷயம் என்ன வரும்? உலாவுதல் சொல்லி 1வது வரியில் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் காற்று வாங்குதல், அடுத்தது காலை தொட்டு கும்பிடுதல், காலை கும்பிடுதல், அடுத்தது காலன் ஓடி போதல். அப்போ எத்தனாவது விடைங்கினே பொருத்தமான விடையாக வரும்? 1வது விடை தான் பொருத்தமான விடையாக வரும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, உலாவுதல், அப்போ காற்று வாங்குறது, அடுத்தது காலை கும்பிடுறது, அடுத்தது காலன் ஓடி போதல் தான் முறையாக வந்திக்குது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முறையாக வந்த கவிதை வரிகள்.